அந்த ரத்தத்தை பூசும் போது அந்த சங்கார தூதன் அந்த வீட்டுல வராதபடிக்கு வேற வீட்டுக்கு போனா, ஆனா யாரெல்லாம் அந்த ரத்தம் இருக்குதோ அவங்க வீட்டுக்கு என்ன பண்ண முடியல, போக முடியல. ஹல்லேலூயா. அதே போல ஒரு ஆபத்து வரும்போது யார் யார் நெத்தியில கர்த்தருடைய முத்திரை இருக்குதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, ஜெபம் அநேக பேர் என்ன பண்றாங்க, ஓ ஜெபமா இன்னாத்துக்கு போனோம், டிவி பார்க்கலாம், சீரியல் பார்த்துக்கலாம், வேலைக்கு போலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத சிஸ்டர், ஒரு பெரிய ஆபத்து காலம் வரப்போகுது, ஒரு பெரிய இருள் வரப்போகுது, ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது. அப்போ கதறி அழுந்து புலம்பல் விடுகிறத காட்டிலும் இப்ப நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஆபத்து காலத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் சிஸ்டர் இந்த ஜெபம். இதை எல்லா கூட்டத்தை போல நினைச்சிடாதீங்க. ஏதோ ஃபாஸ்டிங் கூட்டம், ஏதோ ஒரு அபிஷேக கூட்டம், ஏதோ ஒரு ரிவைவல் கூட்டம், அப்படிப்பட்ட கூட்டம் இல்ல. இது எப்படிப்பட்ட கூட்டம்னா, வருகிற காரியத்தை கர்த்தர் எச்சரித்து உன்னை ஜெபிக்க வச்சு வரப்போற ஆபத்துல இருந்து கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது வேற மாதிரி சுகமளிக்கிற கூட்டம், தீர்க்கதரிசன கூட்டம் இல்ல டெலிவரன்ஸ் கூட்டம் இல்ல. இது எப்படிப்பட்ட கூட்டம்னா, நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் வரப்போற ஆபத்துல இருந்து நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், யார் நெத்தியில முத்திரை போட்டு சொல்றார், வாசிங்க அப்படின்னு 4 வாசித்தீங்க இல்லையா?